வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எங்களோடு கூட இந்த இணையதளத்தில் நீங்கள் இணைந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கிறது. எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், ஆண்டவருடைய கிருபை. இந்த ஆன்லைன் ஊழியமானது வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் பல காரியங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். அதுல பார்ப்பீர்களானால் குறிப்பாக ஆங்கிலத்துல நிறைய காரியங்களை நாங்கள் செய்து வருகிறோம். இதெல்லாம் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சீங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொண்டே இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆனது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். என்னத்தை நாங்க ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு, அதாவது எங்களோட கூட இணைந்து இருக்கிறப்போ நீங்க அந்த காரியங்களை அறிந்து கொள்ள மிக உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மற்றபடி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதனால எங்களுக்கு ஒன்றும் பெரிய பெனிஃபிட்லாம் இல்லை. நாங்கள் யூடியூப்பில் தான் இதை நடத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறப்போ உங்களுக்கு தெரியும், நிறையா காரியங்களை நாங்கள் செய்துட்டு வரோம். பாடல்கள் பாடுகிறோம், அப்புறம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் போதனைகள் உண்டு, மற்றும் தொடர் போதனைகள் உண்டு. ஜீசஸ் கிரைஸ்ட் செகண்ட் கம்மிங் என்று சொல்லி பல ஆண்டுகளாக நாங்கள் போதித்து கொண்டு வரோம். எல்லா எபிசோட்ஸாக பேசி கொண்டு வருகிறோம். அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதே போல் சில வீடியோஸ், ஷார்ட் சீரீஸ், இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும். வெளியே நாங்கள் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் கூட நாங்கள் இங்கே போஸ்ட் செய்து கொண்டு வருகிறோம். எல்லாவற்றையும் பார்ப்பீர்களானால் இந்த ஊழியங்கள் எல்லாம் ஒரே காரியத்தை குறித்து தான் பேசக்கூடிய ஒரு காரியம். அது என்னென்றால், தேவனுடைய வசனத்தில் எப்படி வளர்வது, தேவனுடைய வார்த்தையில எப்படி வேரூன்றி நிற்பது, ஹவு டு பி கிரவுண்டட் அண்ட் ரூட்டட் இன் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வேத வசனமானது நல்ல அடித்தளத்தை மட்டுமல்ல, நல்ல ஒரு அதாவது வழிகாட்டியா கூட இருக்கிறது என்று சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் பல ஆண்டுகளாக போதித்து வருகிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் வேத வசனத்தை தவிர நீங்க வேற எந்த காரியத்தை கேட்டாலும் எல்லாரும் பேசுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசுவாங்க. அதுவும் நான் இந்த பைபிள் படிக்கலாம், பைபிள் ரீடிங், பைபிள் ஸ்டடி அப்படின்ட்டு சொன்ன மாத்திரத்திலே நீங்க பார்க்கணும், எல்லா முகங்கள் எல்லாம் அங்க தொங்கிவிடும். இல்லைன்னா சைலண்டா எனக்கு இங்க வேலை இருக்குங்க, அங்க இருக்குங்க, அப்படி இப்படி எதையா சொல்லிட்டு பசங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அது ஏன்னு கேட்டா, அவங்களுக்கு வேற வேற வடிவுகளை அவர்கள் அமைத்து விட்டார்கள். அவர்களாகவே தேவன் இப்படி, தேவன் என்றால், ஆண்டவர் என்றால் இப்படிதான் இருப்பார், இயேசு கிறிஸ்து என்றால் அவர் இப்படிதான் இருந்திருப்பார், நீலமுடி, ஒரு பெரிய அங்கி, வேதத்துல சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சு பார்ப்பீர்களானால் நிறைய ஆர்டிஸ்டுங்க வரைஞ்சு ஒரு மாடலை வச்சுதான் வரைஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஒரு ஆங்கில திரைப்பட நடிகர் அவரை வச்சுதான், மாடலை வச்சுதான் வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த மாடல் தான் நீங்க பாக்குறது. ஸோ இயேசு கிறிஸ்து இன்னார் தான், இப்படிதான் இருப்பார் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனால் எப்படி இருந்திருக்கிறார், எப்படி நடந்தார், எப்படி சில போதனைகளை செய்தார், எப்படி தேவனுக்கு பிரியமுள்ள மகனாக அவர் இருந்தார், எப்படி தியாகம் செய்தார், இதெல்லாம் வேதத்துல தெளிவாக எழுதியிருக்கிறது. இதையெல்லாம் படித்து நாம் வர்ணித்து ஒரு சிலை வடிவில் அங்க என்ன செதுக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு மாலை போடுறதும் ஊதுபத்தி ஏத்துறதும் அப்படி இல்லைங்க. கிறிஸ்துவ போலவே நானும் நீங்களும் மாற வேண்டும் என்று சொல்லிதான் அவர் அப்படியாக உதாரணமாக, ரோல் மாடல் என்று சொல்வார்கள், உதாரணமாக விசுவாசத்திலும் நற்கீர்த்திகளிலும் மற்றும் நன்மை செய்வதிலும் மற்றும் எல்லா விதமான பரிசுத்தத்திலையும் நீதியின் பாதையில் நடப்பதிலும் என்று சொல்லி எல்லாம் 1 திமோத்தி 1:4-12 ரோம் அப்போஸ்தலர் 10:28-38 வசனங்கள்லாம் பார்ப்பீர்களானால் உலகமெங்கிலும் சுற்றி திரிந்து அவர் நன்மை செய்தார். அதே போல யோவான் 14:12 வசனத்துல பார்ப்பீர்களானால், என்னை போலவே நீங்களும் மாற வேண்டும், என்னை காட்டிலும் அதிக காரியங்களை நீர் செய்ய வேண்டும், நீங்கள் யாவரும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அன்பாய் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து விசுவசிக்கிறார். இதெல்லாம் கற்பனைகள், அதாவது கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள், கற்பனைகள் எல்லாம் நீங்க சரியாக கையாண்டீர்கள் என்றால் என்னை காட்டிலும் அதிக காரியங்கள் செய்ய முடியும். ஏன்னா எனக்கு கிடைத்த நேரம் வெறும் 3.5 ஆண்டுகள் தான். சரித்திரம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் உங்களுக்கோ ஒரு முழு வாழ்க்கையே உங்க முன்பே இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்களே, வயதானவர்களே, முதியோர்களே, 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் என்றெல்லாம் சொல்லி நீங்க மாறை தட்டி கொண்டிருக்கலாம். என்னத்தை செய்தீர்கள்? நான் வீட்டை கட்டினேன், நான்
இப்ப என்னோட பையனை படிக்க வச்சேன், என் குழந்தைய படிக்க வச்சேன் அப்படின்றாலும் சொல்வதெல்லாம் நன்றாக அதாவது நல்லதே. அதாவது சில பேர் அதை கூட பண்றது இல்ல, நிறைய பேர் அதை பண்றது இல்ல. தன்னுடைய பெற்றோர்களா இருந்து செய்ய வேண்டிய சில கடமைகளை கூட செய்ய முடியாத ஒரு கட்டத்தில் தான் இன்னைக்கு ஏழ்மையில தள்ளப்படுகிறார்கள். இல்லைன்னா குடிவெறி, காம விகாரம், இது அதுன்னு போதைன்னு போயிடுறாங்க. பாவம் அந்த அம்மா உட்காந்து கஷ்டப்படுறாங்க. 2-3 குழந்தைங்க இருக்கும். ஆனா இதெல்லாம் நீங்க நன்றாக செய்திருப்பீர்களானால் சூப்பர், நல்லது. வேதத்துல அதுதான் சொல்லுது, நீங்க யூ நீட் டு லீவ் பிஹைண்ட் இன்ஹெரிட்டன்சஸ். குழந்தைங்களுக்கு சொத்து ஆஸ்தியை நீங்க விட்டுட்டு போகணும். நிறைய விட்டுறீங்களோ கொஞ்சமா விட்டுட்டு போறீங்களோ அது பிரச்சனை இல்லை, கடனை விட்டுட்டு போகாதீங்கிறது. ஆனா இது உங்களையும் சரி உங்களுடைய சந்ததிகளையும் சரி மோட்ச பாதைக்கு ஏதுவாக நடத்தாது, ரட்சிப்பின் பாதைக்கு ஏதுவாக நடத்தாது. புரியுதுங்களா? இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்வதற்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் ஆண்டவர் குறித்து தான் வைத்திருக்கிறார். அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு நடுவில் எவ்வளோ நாட்கள் நாம் வாழ்கிறோமோ அந்த நாட்களில் நாம் வாழ்வதற்கு கிருபை, பொருளாதாரம் மற்றும் எல்லா தேவைகளையும் வசதிகளை செய்து தருகிற தேவன் ஆண்டவராகிய கர்த்தர். அதைத்தான் வேதத்துல சொல்லியிருக்கு. மத்தேயு 6வது அதிகாரத்துல நிறைய காரியங்கள் இதை குறித்து நீங்க வாசிக்கலாம். குறிப்பாக மத்தேயு 6:33 வாசிப்போமானால், எனக்கும் அதாவது நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்னவென்று சொல்லிங்கன்னா இந்த ஒரே வசனத்துல அடங்கியிருக்கும். என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய கடமை என்ன தெரியுங்களா? உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வது. குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அப்புறம் வீடு வாடகை. சில பேர் வாடகை வீட்டில் இருக்கீங்க, இந்த மாதம் வாடகை எப்படி கட்ட போகிறேன்னு தெரியவே இல்லை பிரதர், எனக்கு ரொம்ப நினச்சாலே அப்படியே டென்ஷன் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க, அது ஆண்டவருடைய கடமை. அதுக்கு நீங்கள் வீட்டில் வேலை செய்யாமல் சும்மா சோம்பேறியாக உட்காந்துருந்தீங்கன்னா அந்த கடமையெல்லாம் அவர் செய்ய மாட்டார். நீங்கள் ஒரு படி எடுத்து உழைத்தால் அவரும் உங்களுக்காக நின்று சில காரியங்களை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் பார்ப்பீர்களானால் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட கடமை என்ன தெரியுங்களா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள். வேத வசனம் அன்றி நீங்க எப்படிதான் அந்த நீதியை நீங்க கடைபிடித்தாலும் அதெல்லாம் விருதா என்று வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் குப்பை என்று எண்ணுகிறார் என்று சொல்லுகிறது. நியாய பிரமாணங்கள், கட்டளைகள் அடிப்படையிலேயே நீங்க உங்க வாழ்க்கை இயங்குமானால் அதை அந்த விதமான வாழ்க்கை அன்றி, அந்த விதமான ஒரு என்ன சொல்றது வழி நடத்துதல் அன்றி நீங்க தேவனோடு கூட அவருடைய பிரசன்னத்துக்குள்ள கிட்டி நெருங்க முடியாது. வேத வசனம் ஒன்றொன்றும், அதாவது நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், நியமங்கள் வடிவில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேத வசனம் ஒன்றொன்றும் ரொம்ப பிராக்டிக்கலான டீச்சிங். மிக மிக எளிதாக நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு காரியங்கள். எந்த சூழ்நிலைகளுக்கு எவ்வாறு நாம் இந்த கட்டளைகளை கொண்டு நாம் நம்மை வழி நடத்தக்கூடிய கட்டளையா இருக்கிறது. அதாவது எப்படி சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் எளிதாக புரிந்து கொள்வதற்கு, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இந்த கட்டளையை கொண்டு ஒரு தீர்வை நாம் கண்டுவிடலாம், தீர்வை கண்டடையலாம் எளிதாக. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடலாங்க இந்த வேதவசனத்தின் அடிப்படையில. இது ஒரு நிதர்சனமான ஒரு கருத்து மட்டுமல்ல, ஒரு உண்மை, யதார்த்தமான உண்மைங்க. இதை நாங்கள் சொல்லுவதற்கு எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம். அதாவது வேற வேற உதாரணங்களை கொடுத்து பைபிள் ஸ்டடிங்கிற வடிவில் சில ஜோக்குகள்லாம் அடிச்சு கூட உங்களை சிரிக்க வைக்கணும் அடிக்கடி. எதுனா நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு காரியத்தை. நீங்க யாருக்கிட்ட தான் போய் நீங்க கத்துக்கிட்டாலும், எந்த எப்படிப்பட்ட ஆசானா இருந்தாலும் சரி, கர்த்தராகிய தேவனுடைய வசனத்துக்கு மேல ஒரு ஆசானை நீங்க பார்க்கவே முடியாது. அப்போ கர்த்தர் எழுதின வசனத்துக்கும் கர்த்தருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவருடைய கற்பனைகள் ஸ்டாச்சுஸ் என்றால் அவருடைய சிந்தை எப்படியா இருக்கிறது. இப்போ இன்னைக்கு அவர் ஒரு பெரிய மூத்தவரா இருக்கிறார் வீட்டுலன்னு வச்சுக்குவோம், மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார். அப்போ எதுனாலும் சரி, கேத்தலிக்ஸ் எல்லாம் அது ரொம்ப கடைபிடிப்பாங்க. கத்தோலிக்கர்கள் நல்ல காரியம்னா உடனே போய் முட்டி போட்டு சிலுவை போடுங்கம்மா. அந்த மாதிரி இந்த முதியோர்களை ரொம்ப மரியாதை செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியத்துல அவர்கள் அங்க இருக்கிறதை பார்க்கிறேன் நான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு முதியோரா அவர் இருந்தார்னா எதுனாலும் நீங்க அவர்கிட்ட தானே போவீங்க. தாத்தா நீங்க சொல்லுங்க தாத்தா அப்படின்னு. தாத்தா நீங்க இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, வீடு கட்ட போறோம், கொஞ்சம் உங்க அனுபவத்தை சொல்லுங்க, நீங்க வீடு முதல் கட்டினப்போ என்னென்னலாம் பிரச்சனைகளை கண்டுபிடிச்சிங்க. தாத்தா நான் வேலைக்கு ஜாயின் பண்ண போறேன் தாத்தா, நீங்க சொல்லுங்க, நீங்க வேலைக்கு போனப்போ நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் பிரச்சனை வரும். இந்த மாதிரி ஒன்றொன்றுக்கும் நீங்க போய் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு காரியமாகுது.
அதற்கு பதிலாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லா ஆலோசனையும் எனக்கு எழுதி கையிலேயே கொடுத்துட்டேன், நீ என்ன தேடவே வேண்டாம், ஏன்னா நான் உனக்குள்ளேயே வாசம் செய்கிற தேவன், ஆவியானவராய் இருக்கிறேன். ஆனா நம்மால் என்ன பண்றான்? எல்லா பக்கமும் அலைந்து திரிகிறான், எல்லா பக்கமும் போய் ஆலோசனை கேட்கறான், போற வரவனெல்லாம் கையை பிடிச்சி இழுத்து கேட்கறான், காசு கொடுத்து கேட்கறான், மருந்து மாத்திரை சாப்பிட்டு கேட்கறான், டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணுங்க டாக்டர், என் தலைக்குள்ள என்னமோ ஓடிக்கிட்டே இருக்கு, தூக்கமே வர மாட்டேங்குதுங்கிறான். பாஸ்டர் கிட்ட போய் நைட் எல்லாம் போன் பண்ணி, எப்ப அந்த பாஸ்டர் வந்து பயந்துக்கிறாரு போனை பார்த்தாலே, எப்போ வேணாலும் கூப்பிடுவான், இவன் எடுக்கலான்னா சண்டைக்கு வேற வரான். எத்தனை தடவை தான் இவனுக்கு ஜெபிக்கிறது? பாவம். பாஸ்டர் வேலைங்கிறது ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டம். பாவம் தான் அவங்களும், இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆட்கள் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. ஆனா வேத வசனத்துல ஆண்டவராகிய தேவன் ஆலோசனை கர்த்தர், கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி, உன்னை நான் நடத்துகிறேன், உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என் ஞானத்து நிமித்தமாக, என்னுடைய அபரீத ஞானத்து நிமித்தமாக உன்னை நான் நடத்துகிறேன், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அதாவது பிரச்சனைகள் மத்தியில் இதெல்லாம் யோசிக்கணும் நீங்க. அதற்காக தான் இந்த வேத வசனத்தின் என்ன சொல்றது, ஒரு ஆழ்ந்த ஒரு பைபிள் ஸ்டடி, தொடர் போதனையில நாம் ஈடுபட்டிருக்கணும். வாருங்கள் முன்னேறி செல்வோம். நாம் ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல பல வருடங்களாக பல காரியங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். அதற்கு அடித்தளமாக தான் இந்த 10 நிமிடங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஒவ்வொரு செஷன்லையும். அதை எடுத்து ஒரு ரத்தன சுருக்கமாய் நாம் என்னத்துக்காக இந்த காரியத்தை செய்து கொண்டு வருகிறோம், இதோடைய முக்கியத்துவம் என்ன, இதோடைய சாராம்சம் என்ன என்று சொல்லியெல்லாம் நாம் சொல்லி கொண்டு வருகிறோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள், அந்த ஆதியாகமத்தில் இருக்கக்கூடிய 50 அதிகாரங்களையும் நாம் அலாசி ஆராய்ந்து அதனுடைய நியமங்கள், அதோடைய அர்த்தங்கள், கருத்துகள், அல்ல நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் எல்லாத்தையும் நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். யார் சொன்னா உங்களுக்கு வந்து மோசே பக்தன் எழுதின யாத்திராகமத்திலிருந்து தான் நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி அப்படியெல்லாம் கிடையாதுங்க. வேத வசனத்தை நீங்க சரியா படிச்சீங்கன்னா சில எண்ணிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்த வேத பாரகர்கள் வந்து எண்ணிக்கை எடுத்திருக்கிறாங்க. 613 நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் பழைய ஏற்பாடுலையும், 1050 நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் புதிய ஏற்பாடுலையும் எண்ணி எடுத்திருக்கிறாங்க. அது எப்படிதான் எண்ணி எடுத்தாங்கன்னு தெரியாது, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு நம்பர். அவ்வளோ கம்மியா இல்லைங்க. நீங்க படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நியமம் இருக்கும், ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கும், ஒரு கட்டளை இருக்கும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு டைரக்ஷன் கொடுக்கும், ஒரு ஆலோசனை சொல்லும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு புத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனையா இருக்கும். எல்லாமே ஒரு இதுதாங்க. வேத வசனத்தை அப்படி நீங்க படிக்க கத்துக்கணும். அதனால இந்த ஆதியாகமத்தில் இருக்கக்கூடிய சில நியமங்களை நாம் புரிந்து கொள்ளுகிறப்போ முழு வேதாகமத்தையும் புரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு சாத்தியக்கூறா இருக்கும், அடித்தளமா இருக்கும், ஃபவுண்டேஷனல் பிரின்சிபலா இருக்கும், கைட்லைனா கூட இருக்கும், இல்லைங்களா? உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல செக்லிஸ்டா இருக்கும். அதனாலதான் இதுல நிறைய நேரத்தை நாங்க செலவழிச்சு நாங்க புதிய ஏற்பாடுல இருந்தும் பல காரியங்களை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நாங்க சொல்லித்தரோம். அதனால இதை தயவு செஞ்சு எங்களோட இணைந்துருங்க. ஆதியாகமத்துல 1 to 5 அதிகாரங்கள் வரைக்கும் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்தார். சிருஷ்டிப்புகளை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் ஆசிர்வதித்து பழுகி பெருங்கள் என்று சொல்லினார். ஒரு கட்டளை கொடுத்தார், இந்த பழத்தை தொடாதீர்கள். அதாவது நிறைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல சில பேர் சொல்றாங்க, அந்த அந்த பழம் இருக்கிற திசையில கண்ணு கூட போகக்கூடாது, பார்வை கூட அந்த இடத்தில் போகக்கூடாது. ஏனென்றால் பார்வை நிமித்தமாக தான் இச்சை, ஐம்புலங்கள் என்று சொல்லுவார்கள், இல்லைங்களா? கண்களில் பார்க்கக்கூடிய காரியம், மற்றும் அந்த மூக்குல வந்து ஸ்மெல், சுவாசிக்கக்கூடிய காரியம், அந்த உணர்த்துதல். அப்புறம் டேஸ்ட், நாக்குல வார்த்தை மட்டுமல்ல டேஸ்ட். அப்புறம் செவிகளில வார்த்தை, டச், ஃபீலிங். இது எதையுமே வந்து அந்த பழத்தை நோக்கி போக வேண்டாம், ஐம்புலங்களையும் நீங்க வந்து ஷட் டவுன் பண்ணிருங்க அப்படி என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு. நம்ம அம்மையார் மட்டுமல்ல, அவரு நம்ம எப்பவுமே ஆதாம விட்டுறோம். நம்ம அவருக்கும் தான் ஆசை இருந்தது, அவரும் தான் அந்த பழத்தை பார்த்துக்கிட்டே போயிருப்பாரு. அதான் அந்த அம்மா கொடுத்தானா லபக்குன்னு வாங்கி சாப்பிட்டார்ல, ஒரு கேள்வி கேட்கலையே. ஏன்னா அவர் பாக்குறாரு அந்த அம்மால சாப்பிட்டோன்னா ஒரு வித்தியாசம், இந்த வித்தியாசம் எனக்கும் வேணுமே, இச்சை அவளுக்கு மட்டும்தான் வேணுமா அப்படின்னு. கரெக்டுங்களா? அதாவது ஆண் பெண் என்று இல்லை, உலகமே அப்படிதான். இன்னைக்கு ஃபெமினிஸ்டுங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஆண்கள்லாம் ரொம்ப மோசங்க. அதே போக இந்த பெண்கள்லாம் பார்ப்பீர்களானா கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க, தேர் நினைச்சு நல்ல தலையில டிஸ்கோ டான்ஸ் ஆடுவாங்கன்னு இவங்க ஒரு பக்கம். இந்த மாதிரி வந்து ஃபெமினிஸ்டுங்களும் இந்த மாஸ்குலைன் ஜெண்டர்ல இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு கொண்டிருப்பது ஒரு பக்கம் என்றால், வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அம்மையார் நான் என்ன விதத்துல செலைச்சவன், நீ என்ன உன்ன ஆண்டவன்னு கூப்பிடணுமா, நான்
நம்ம சேரா அம்மையார் வந்து ஆபிரகாமை கூப்பிட்டது போல, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. உனக்கு எந்த விதத்திலையும் நான் செழிச்சவன் கிடையாது. நான் தான் வீட்டை பார்த்துக்கிறேன், பராமரிக்கிறேன், பிள்ளைகளை பார்த்துக்கிறேன், குளிக்க வைக்கிறேன், ஸ்கூலுக்கு அனுப்புறேன், புறப்பட வைக்கிறேன், சமையல் பண்றேன், இது பார்த்தானே வேலைக்கு வேற போறேன். நான் என்ன விதத்துல நான் உனக்கு குறைஞ்சு போயிட்டேன்? கரெக்ட் தானே? இதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? என்ன இருந்தால் நான் ஆம்பளை, நான் ஆண் பிள்ளை என்று சொல்லி எல்லாம் ஆண் பிள்ளை அப்படியெல்லாம் சொல்லி இன்னைக்கு மாறு தட்டி அதுல சண்டை வருது. அதுல பார்ப்பீர்களானால் வேதத்துல எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என் கண்களில் 2 பேரும் ஒன்றுதான், 2 பேருக்கும் ஒரே கட்டளை. ஆதாமுக்கு ஒரு கட்டளையும் ஏவாளுக்கு இன்னொரு கட்டளையும் தரல. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு இன்னொரு கட்டளை கொடுத்தாரு. என்னன்னா, உன் பெண்டாட்டியை நீர் ஒழுங்காக பார்த்துக்கொள், நீ தான் பொறுப்பு அந்த அம்மாக்குன்னு. நேரம் போய் ஏவாள் கிட்ட என்ன பண்ணன்னு கேட்கலையே, ஆதாம் கிட்ட தான் போய் கேட்டார். எங்க இருக்கா ஆதாம்? ஒரு காரியம் நடந்தது, என் காதுக்கு வருது, என் கண்ணுக்கு தெரியுது. பாவம் பிறந்தது. பாவத்தின் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டு, அதன் நிமித்தமாக இந்த பூமியில வாழ்ந்த காயின் தன்னுடைய சகோதரனை அவன் கொன்றுவிட்ட மாத்திரத்திலே அவனும் சபிக்கப்பட்டனாய் சாபமானது மனிதன் மேலேயும் வந்தது. அந்த சாபம் சுயரூபம் எடுக்க தொடங்கினது. அந்த சுயரூபத்தின் நிமித்தமாக பல மாந்தர்கள் விழுந்து போனார்கள். பல கொள்ளைகள், கற்பழிப்பு என்று சொல்லி எல்லாம் ஏகப்பட்ட காம விகாரம் மற்றும் இதோ தன்னுடைய உடலை கொண்டு போய் என்ன சொல்றது, மனிதனோட மனிதன் உடல் உறவு வைப்பதுக்கும் போய், மனிதனும் மனுஷனும் சேர்ந்து மிருகத்தோடெல்லாம் உடல் உறவு வைக்கிற அளவுக்கு போய், கடைசியில பாத்தீங்கன்னா அசுத்தாவிகள்லாம் உள்ள பூந்து, ராட்சதர்கள்லாம் பிறந்து, இந்த மாதிரி சீரழிஞ்சு போன ஒரு உலகத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அதுதான் 6வது அதிகாரத்துல இருக்கிறோம். நம்ம 6வது அதிகாரத்தை 3 பகுதியா பிரித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதுல 1வது பகுதியை நாம் பார்த்தோம். ஆண்டவராகிய தேவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறார், இந்த உலகத்தை நான் அழித்து போடுவேன். இந்த உலகம் இனி ஃபங்க்ஷன் ஆவதற்கோ இல்ல நிலை நிற்பதற்கோ இனி ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது, அதாவது யோகியதையே கிடையாது அப்படின்னு சொல்லி, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு யோகியதையே கிடையாது, வெளியில போயிரு, பேசுறதுக்கு உனக்கெல்லாம் யோகியதையே கிடையாது அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி இந்த உலகம் என்று சொல்வதற்கு, இந்த உலகத்தோட யோகியதையே இல்லாம போனது. தேவன் வெசனப்பட்டார், இந்த மனுஷனை படைக்காமலே இருந்திருக்கலாமே. ஒரு புதிய சிருஷ்டிப்பாக ஆண்டவர் படைத்தார். எந்த விதமான நூற்றாண்டுகளிலேயோ இல்ல அண்ட சராசரத்துல எவ்வளவோ படைப்புகள், யுகங்கள் உண்டு. அதுக்கெல்லாம் ஆண்டவராகிய தேவன் தான் கர்த்தராய் ஆளுமை செய்து வந்திருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு படைப்பை அவர் படைக்கவே இல்லை. முறையாக ஆண்டவராகிய தேவன் தன் சாயலில் மனிதனை உருவாக்குறார், தன்னுடைய ஆத்மாவை கொடுக்கிறார், தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார், நல்ல ஒரு சௌந்தரியத்தோட உருவாக்குறார். ஆனா மனிதன் என்ன பண்ணான் பாத்தீங்களா? அவைகள் மத்தியில ஒரே ஒருவர் தேவனுடைய கண்களில தயவை பெற்றார். இவர் எப்படி தயவை பெற்றார்ன்னு சொல்லி எல்லாம் நாம் சென்ற அத்தியாயத்துல நாம் நன்றாக அலாசி ஆராய்ந்தோம். நோவா செய்த ஒரு காரியத்தை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். தன்னுடைய முன்னோடிகளை அவர் நல்லா கூர்ந்து கவனித்தார். எப்படிப்பட்ட முன்னோடிகள்னா, பாவம் செய்தவன், அக்கிரமம் செய்தவன், அநியாயம் செய்தவன், அயோக்கியத்தனம் பண்ணவன், முட்டாள்தனமா இருந்தவன், இந்த மாதிரி உடலுறவு கண்ட இது கூட போய் வச்சதில்லை, இதுலெல்லாம் நாட்டம் செலுத்தல. நம்ம ஆளுங்க அதுலதான் ரொம்ப நாட்டம் செலுத்துவோம். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரதர், அப்போதான் நம்ம அதுக்குள்ள போக முடியாதுன்னு. நீ ஏன் பிரதர் அதை பாக்குற? இந்த பக்கமா இருக்கிறத பாரு. அதைத்தான் நோவா பார்த்தார். நோவா யாரை பார்த்தார் தெரியுங்களா? ஆதாம் ஏவாளோடு கூட ஆண்டவர் அந்த உறவை பார்த்தார். அந்த உறவு எதனால் துண்டிக்கப்பட்டது என்பதை அறிந்து கொண்டார். அதற்கு பின்பே அந்த உறவை புதுப்பிக்கும்படி ஆபேலானவர் எதற்காக முயற்சி எடுத்து அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா தேவனுக்கு பிரியமுள்ளவராய் எப்படி நடந்திருப்பார்? அந்த சந்ததியில வந்த பரிசுத்தவான் தான் சேத். அவர் எப்படி பரிசுத்தவானாய் மாறினார்? அவருடைய யோசனைகள் எப்படி வித்தியாசமா இருந்தது? அந்த சந்ததியில வந்தவர் தான் ஏனோக்கு. தேவனோடு கூட நடந்தார், சஞ்சரித்தார், ஆனால் எடுக்கப்பட்டார். ஒரு காலகட்டத்தில் அவ்வளவு பிரியமுள்ள மனிதனாய், பிரியமுள்ள மகனாய் மாறிவிட்டார். இதெல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த நோவா 500 ஆண்டுகள் இந்த உலகத்துல கடந்து சென்றார். ஆனால் தேவனுடைய அந்த குரலை கேட்கும்படி மிகவும் வாஞ்சித்தார், கதறினார். ஒவ்வொரு நாளிலும் தேவன் எங்க இருக்கிறார்? இந்த தேவன், இவரை நான் சந்திக்க வேண்டுமே, இவரோட நான் சம்பாஷிக்க வேண்டுமே, இவருக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டுமே, ஏன் எனக்கு வெளிப்படவே மாட்டுகிறார்? இப்படியெல்லாம் உங்களுக்கு எப்படியாவது எப்பொழுதாவதோ இல்ல தினத்துக்கும் வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா நோவாவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கு, ஏனோக்கின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கு. இவங்கெல்லாம் இப்படிதான் தேவனை கண்டடைந்தாங்க. அந்த வம்சாவளியில வந்தவர் தான் ஆபிரகாம். அவரும் அப்படிதான். அது அவரோட கதையெல்லாம் அப்புறம் பேசலாம். நிறைய கருத்துகள், நிறைய கதைகள்லாம் இருக்கு. அதாவது தள்ளப்பட்ட ஆகமம், யாசேர், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆபிரகாமை குறித்த கதைகள்லாம் அங்க இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்புறம் பேசலாம் நம்ம. ஆனா பார்ப்பீர்களானால் இங்க
நோவா தேவனுடைய கண்களில் கிருபை பெறுகிறார். இதுதான் காரணம், இதுதான் சாராம்சம். அப்போ தேவனாகிய கர்த்தர் நோவாவை பார்க்கிறப்போ அவருக்கு சற்று எண்ணம் மாறுகிறது, கிருபை வருகிறது, இரக்கம் வருகிறது. என்ன சொல்றாருன்னா, எல்லாம் அநியாயம் பண்ணான், ஆனா இந்த ஒரு பையன் மட்டும் அநியாயம் பண்ணலையே, அநியாயக்காரனோட இவன் ஏன் சாகணும்? இவன் அநியாயக்காரங்களோட சேர்ந்து நீதிமானா இருந்து மறித்தான்னா என்னோட நீதிக்கு என்ன ஒரு கேள்விக்குறி வரும்? அக்கிரம செய்கிற ஆண்டவன் பாரு, ஒரு நல்லவன் இருந்தா கூட எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா எரிச்சு விட்டாரு. அப்படி கோபம் படுறாரு ஆண்டவர். என்ன ஆத்திரம் பாரு, என்ன அகங்காரம் பாருன்னு என்னுடைய நீதியை குறித்து கேலி கூத்தாக பேசுவாரு. அதனால இந்த கிருபை நிமித்தமாக நான் ஏதாவது இந்த மகனுக்கு பண்ணணுமே. இந்த மகனுக்கு ஒரு பெண்டாட்டி இருக்கு, 3 குழந்தைங்க வேற இருக்கு. அதனால நான் சரியா நான் பார்க்கணும் இத அப்படின்னு ஆண்டவராகிய தேவன் யோசிக்க தொடங்குறார். ஆனா அந்த நேரத்தில் கூட பூமியானது பார்ப்பில்லானால் அதாவது கரப்ட் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் கெட்டு சீரழிந்து போயிருந்தது. and the earth was filled with violence. வன்முறை இருந்தது. இந்த வன்முறையானது பிசாசிடமிருந்து வரக்கூடிய ஒரு குணாதிசயம். எசேக்கியேல் 28லும் ஐசியா 14லும் இதை நாங்கள் வாசிக்க நேர்ந்துடும். இதெல்லாம் நான் 11வது வசனத்துல நாம் நல்லா விளக்கிட்டோம். இப்பொழுது பார்ப்பீர்களானால் தேவனுடைய கண்களில் நோவா தயவு பெற்றார். இப்ப நீங்க தேவனுடைய கண்களில் தயவு பெற்றீங்கன்னு பல பேர் சொல்லிக்கொண்டே இருப்பதை நான் கேட்டிருக்கிறேன். நோவா தேவனுடைய கண்களில் தயவு பெற்ற மாத்திரத்திலேயே தேவனுடைய கண்களிலிருந்தும் இருதயத்திலிருந்தும் ஒரு புதிய ஒரு தெய்வீக திட்டம் பிறந்தது. அந்த திட்டமானது நோவாவை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டு வருகிறது. ஒரு ஆள் இல்லாத போட்டு வேகமா கடந்து உங்க வீட்டை நோக்கி வருதுன்னா எப்படி இருக்கும்? என்னடா இந்த வேகமா வருதே ஒரு போட்டு, அதுதான் தேவனுடைய திட்டம், தெய்வீக திட்டம். உங்களை நோக்கி வேகமா கடந்து வரும். இன்னைக்கு எவ்வளவு பேர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஆண்டவருடைய கிருபைங்க, ஆண்டவருடைய தயவுங்க கேளுங்க, அப்படியே தான் இருப்பான். 20 வருஷம் கடன்லயே இருப்பான். அவன் பையன் பொண்ணெல்லாம் குட்டிச்சவரா இருக்கும். வீடு பார்த்தீங்கன்னா பழைய வீட்டுல உட்காந்து வாடகை வீட்டுல ஓட்டு வீட்டுல சொட்டுன்னு மழை தண்ணி உழுந்துக்கிட்டு கிடக்கும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, உடல் சுகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எப்படிங்க அப்ப நீங்க ஆண்டவருடைய கண்கள் நான் தயவு பெற்றேன் நான் கிருபை பெற்றேன்னு சொல்ல முடியும்? புதிய ஒரு திட்டம் பிறக்கும், புதிய ஒரு விடுதலை பிறக்கும், புதிய ஒரு வழி பிறக்கும், புதிய ஒரு சிந்தை பிறக்கும், புதிய ஒரு ஆற்றல் பிறக்கும், புதிய ஒரு செயல்பாடு பிறக்கும், எல்லாம் புதிதாக மாறும் என்று சொல்லி வேதவசனத்துல வெளிப்பாடு 21:5 எழுதியிருக்கு பாத்தீங்களா? அது பிறந்தால்தான் தேவனுடைய தயவும் இரக்கமும் கிருபையும் உங்க குடும்பத்துக்குள் நுழைந்ததற்கு சாத்தியக்கூறு, எவிடன்ஸ். ஹலோ, அந்த எவிடன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 12வது வசனத்துக்குள் நாம் அடி எடுத்து வைக்கும் முன்பே ஒரு அடித்தளமாய் இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? தேவன் ஒருத்தனை பாக்குறாரு, இவன் நல்லவனா இருக்கிறான், நீதிமானா இருக்கிறான், பரிசுத்தவனா இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறான்ட்டே இருக்க மாட்டாரு. அவர் இருக்கிறவர் தான், ஆனால் சும்மா இருக்க மாட்டார். அவர் ரொம்ப பிஸியான ஒரு மனுஷன். ஆண்டவர் சும்மாவே இருக்க மாட்டார். அவர் படைப்புகளையும் பாருங்க, இத்தனை படைப்பு என்னத்துக்கு சரி அப்படின்னு கேட்கிற ஆள் இருக்கிறான். சரி, நிறைய படிச்சுட்டாரு. ஒவ்வொரு படைப்புக்குள்ளும் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டா, அதுல ஒரு வித்தியாசங்கள், வெரைட்டிஸ். செடி கொடினா ஒரு செடி இல்லைங்க, பல மில்லியன் கணக்கான செடி கொடி இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் சரியா பொட்டானிஸ்ட்னு சொல்லுவாங்க, அவங்களாம் சரியா ஆராய்ச்சி கூட பண்ணி முடியல. அதே மாதிரி உடல்னு எடுத்துட்டா இத்தனை உறுப்புகள், என்னென்னமோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சிலதை தான் இவங்க ஆராய்ச்சி பண்ணி டெஸ்ட்டுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. RFT, LFT, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், இது அதுன்னு சிலதை தான் கண்டுபிடிச்சு எடுத்திருக்கான். ஆண்டவர் பயங்கரமான ஆளுங்க. அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவரோட முதல்ல இணைந்து வேலை செய்ய கத்துக்கோங்க. அப்ப உங்க சிந்தை மாறும். இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நீங்க கோவப்படுறது, எடுத்தெறிஞ்சு பேசுறது, அப்புறம் சில விதமான பழக்க வழக்கங்களை போய் சிக்கி கொள்வது, இந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்கவே மாட்டீங்க. சின்ன புள்ளத்தனமா இருக்கும். நீங்க ஏன்னா உங்க திங்கிங்கே வேற மாதிரி இருக்கும். எபிரேனா இருந்த யோசேப்பு உள்ள நுழைகிறாரு, அவன் பார்த்தாலே வேற மாதிரி இருக்கிறானேங்கிறான் போத்திப்பாரு. அவனை வர சொல்லிங்க, வேற மாதிரி இருக்கிறான் அவன், வித்தியாசமா. அப்படிதான் உங்களை பார்க்கும் உலகம். ஏன்? கிறிஸ்துவின் சாயலில் நீங்க போய் நிற்கிறப்போ நீங்க சாதாரணமான மனிதர்களா இருக்க மாட்டீங்க. அப்படிதான் நோவா பார்ப்பீர்களானால் தேவனை தேடி தேடி தேவனுடைய சாயல் இவரில் வந்ததை இவருக்கு கூட தெரியல. ஆனா தேவன் கண்டுபிடிச்சிட்டார், ஆண்டவராகிய கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டார். ஏன் சாயல் ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னு. கரெக்டுங்களா? அப்ப பார்த்தோன்ன உடனே இவர் கண்கள்ல கிருபை பெறுவது என்றால் என்ன, ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறார்.
அந்த வித்தியாசத்தை பார்த்த மாத்திரத்துல அங்கே ஒரு தெய்வீக திட்டம் பிறக்கிறது, ஒரு தெய்வீக சித்தம் பிறக்கிறது, ஒரு தெய்வீக செயல்பாடு தொடங்கக்கூடிய ஒரு தருணம் அங்கே பிறக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கலன்னா கன்ஃபார்மா சொல்றேங்க, கன்ஃபார்மா சொல்றேன், நான் யாருடைய மனசை காயப்படுத்த சொல்லல, நீங்க வாழ்க்கையில உருப்படவே இல்லைன்னு தான் அதோடைய அர்த்தம். இதை விட தெளிவா சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்களா உங்க மனசுல நினைச்சிட்டு ஒரு யூகத்துல நீங்க போய் கொண்டிருக்கீங்க, கடவுள் என்ன கேட்கிறார், என்ன பார்க்கிறார், ஜெபத்தை கேட்கிறாருன்னு கேட்டிருந்தா எங்கெங்க திட்டம் ஏங்க பொறுக்கல? உங்க வாழ்க்கை ஏன் மாறவே மாட்டேங்குது? பொருளாதாரமும் தான், ஆவிக்குரிய ரீதியும் தான். சில பேர் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் செழித்தவங்க இருப்பீங்க, ஆவிக்குரிய ரீதியில மரணம், செத்தே போயிட்டீங்க. நீங்க செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு ஆவிக்குரிய ரீதியில, உங்களுக்கு தெரியவே இல்லை. பொருளாதாரத்துல நல்ல செழித்தவங்க கொண்டே இருக்கிறீங்க. ஏன்? உங்களை ஆசீர்வதிப்பு தேவன் நினைச்சிட்டு நீங்க இருக்கீங்க, ஆனா உங்களை ஆசீர்வதிப்பு ஏன்னா பிசாசுனாலே ஆசீர்வதிக்க முடியுங்க. அதனாலதான் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரன் பிசாசு வணங்குறவனா இருக்கிறான். அது ஆஃபரும் பண்ணான்ல கிறிஸ்து இயேசுவுக்கு மத்திய 4வது அதிகாரத்துல, உலகத்தின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் உனக்கு தர என்ன கும்பிடு அப்படிங்கிறான். கும்பிடுறவனுக்கு எல்லாம் ஐஸ்வர்யம் உண்டு, அப்ப அவனும் ஆசீர்வதிக்க முடியும்ல, ஏன்னா அவனுக்கு அந்த வல்லமை உண்டு. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறான்னு. அதனாலதான் பாருங்க ஆவிக்குரிய எழுச்சியே இருக்கா சில பேர்த்தோட வாழ்க்கை. கிறிஸ்தவர்களா தான் இருப்பான், பயங்கர பணக்காரனா இருப்பான், அப்பப்போ அனாதாசிரமத்துக்கு போய் என்னத்தையாவது கொடுத்துட்டு வருவான். அதல்லங்க தேவ சாயல்ல வாழ்வது, அதல்லங்க தேவனுடைய கண்கள்ல கிருபை பெறுவது. ஆவிக்குரிய எழுச்சி, தேவனை தேடக்கூடியது, தேவனுடைய சாயலில் நாம் அண்டி வாழ்வது, தேவனை போலவே மாறுவது, தேவன் யார் என்று தேடுவது, வாஞ்சிப்பது. இன்னும் இது பத்தாது, இன்னும் வல்லமை வேணும் ஆண்டவரே. எங்க இருக்கீங்க? பாத்தீங்கன்னா இருதயத்துல இந்த ஆவிக்குரிய ஒரு கம்யூனிகேஷன் ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆண்டவருக்கு நடுவுல. இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உண்டா? 12வது வசனத்துக்குள் நாம் கடந்து செல்லுவோம். ஆதியாகமம் 6:12. அதுல 11வது வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம 12க்குள்ள போலாம். 11வது வசனம் என்ன சொல்லுது? The earth also was corrupt before God and the earth was filled with violence. வன்முறை நிறைந்த இந்த உலகம், கெட்டு சீரழிந்த இந்த உலகம் கர்த்தருக்கு முன்பே இருக்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நாம் சென்ற அத்தியாயத்தில் நாம் நல்லா ஆராய்ந்து பார்த்தோம். 12வது வசனத்துக்குள்ள போறோம். So God looked upon the earth. ஆண்டவராகிய தேவன் பூமியை எங்கிலும் சுற்றி பார்க்கிறார். மறுபடியும் ஒரு பார்வை பார்க்கிறார். ஏன் பார்க்கிறார் தெரியுங்களா? அவருடைய தீர்மானத்தை எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிதானிச்சு எடுப்பார். அதனாலதான் ஒரு முறை பல முறை அவர் பார்ப்பார். அதனால தேவனிடமிருந்து ஒரு தண்டனை வருகிறது என்றால் நீங்க நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு பல முறை அவர் சந்தர்ப்பம் தந்திருக்கிறார் திருந்துவதற்கு. நீங்க திருந்தாததுனாலதான் அவர் சந்தர்ப்பங்களை எல்லாம் அதெல்லாம் தாண்டி போன லிமிட்டை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஆண்டவராகிய தேவன் திருந்துவதற்கு சந்தர்ப்பம் ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, கோடான கோடி தடவை தருவார். அப்படிதான் அவர் மனசு. ஆனா அதுல எல்லாம் கூட நீங்க மாறாததுனால அவருடைய கோபாக்கனைக்கு நீங்க தள்ளப்படுறீங்க. மறுபடியும் ஒரு முறை அவர் தேவன் பூமியை சுத்தி பார்க்கிறார். வேற அவனாவது நல்லவன் இருக்கிறானா? வேற அவனாவது அநியாயம் செய்யாதவன் இருக்கிறானா? அக்கிரமம் செய்யாதவன் இருக்கிறானா? இந்த வேசித்தனம் பண்ணாதவன் இருக்கிறானா? காம விகாரத்துல மடியாதவன் இருக்கிறானா? விக்கிரக ஆராதனை பண்ணாதவன் இருக்கிறானா? அயோக்கியத்தனம் பண்ணாதவன் இருக்கிறானா? வன்முறை பண்ணாதவன் இருக்கிறானா? கொலை செய்யாதவன் இருக்கிறானா? திரும்பி பார்க்கிறார். So God looked upon the earth. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிரிய சகோதர சகோதரிகளே, உங்களையும் தேவன் ஒவ்வொரு நாளிலும் அப்படியாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். இஸ் omniscience God. எங்கிலும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் உங்களை பார்க்கிறார். என்னத்தை பார்க்கிறார்? சும்மா நீங்க என்ன ட்ரெஸ் போடுறீங்க, ஷூ போடுறீங்க, நல்லா இருக்கேப்பா. சில பேர் பாருங்க, சும்மா என்ன பேசுறதுன்னு தெரியாது, சும்மா சட்டை நல்லா இருக்கீங்க, எந்த கடையில் எடுத்தீங்க, அந்த மாதிரி வெட்டி பேச்சு பேசுற ஆள் கிடையாதுங்க நம்ம ஆண்டவர். ஒவ்வொரு நாளிலும் பார்க்கிறார், கூர்ந்து கவனிக்கிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க நடத்தை, உங்க சிந்தை, உங்கள் செயல்பாடுகள், சொற்கள், உறக்கத்திலும் உங்களுடைய ஆவி எண்ணத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறது. கண்ட பெண்களை பார்த்து நீங்க இச்சித்து படுத்தீங்கன்னா அப்படியே ஹாயா ஹனிமூன் போற மாதிரி ட்ரீம்ஸ் வரும், கனவுகள் வரும், பெண்களோட ஜாலியா இருக்கிற மாதிரி. ஏன்னா நாள் முழுதும் அந்த கர்மத்தை தானே நீ யோசிச்சுக்கிட்டே இருந்த, அப்ப அதுதான் இருக்கும் தலையில. ஆவி அதை குறித்தாவே. ஆவி பாத்தீங்கன்னா கான்சியன்ஸ், ஆத்மா கான்சியன்ஸ். உன் சிந்தையில எது கலந்து இருக்கிறது? எதை குறித்து நீ நாட்டமா இருக்கிறாய்? எதை குறித்து நீ மிக மிக கவனமா இருக்கிறாய்? சில பேர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் சினிமாவையே பேசிட்டு இருப்பான். இல்லைன்னா சச்சின் டெண்டுல்கர், அவன் நல்ல ஆள் தான், நல்லா விளையாடுற பேட்ஸ்மேன் தான்.
எனக்கு நானும் சச்சின் ஃபேன் தான். இப்போ கிரிக்கெட்லாம் பார்த்து ஒரு 7-8 வருஷம் இருக்கும். சுத்தமாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்? என்னைக்கு சில கேஸ் எல்லாம் பிடிச்சி போட்டானுங்களோ, இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு இல்லை பெண்கள் பின்னாடி போயிட்டு எல்லாம் பண்றானுங்க அப்படின்னு, அன்னைக்கு இந்த ஐபிஎல்னு குறிப்பா ஒண்ணு வருது பாருங்க, அதை பாக்குறவன் வாழ்க்கையில உருப்படவே மாட்டான். அதற்கு உதாரணம் தான் இப்ப பெங்களூர்ல நடந்த அந்த இது ஸ்டாம்பேட். ஒருத்தன் மேல ஒருத்தன் மிதிச்சு, ஏங்க அவன் அவன் விளையாண்டு கோடிக்கணக்கில் அவன் சம்பாதிக்கிறான். உங்களை வச்சும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். ஒரு டிக்கெட் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து போய் உட்காந்து பார்த்து மிதி வாங்கி செத்து போயிட்டானுங்க. 15 பேருங்க பெங்களூர்ல செத்து போயிட்டாங்க. 50 பேர் கவலைக்கிடமான நிலைமையில இருக்கிறாங்க. சில பேர் பாருங்க இதுலயே நாட்டமா இருப்பான். நான் ட்ரெயின்ல பிரயாணம் செய்தேன். என் பக்கத்துல 3 சீட்டர். நான் இந்த அயில்ல உட்காந்துக்கிட்டேன். இந்த பக்கம் ஒரு பையன், ஒரு அவங்க அப்பா. 2 பேரும் எனக்கு தலைவலியே வந்துருச்சு. பையனுக்கு பார்த்தா 11-12 வயசு இருக்கும். இவங்க அப்பா பாத்தீங்கன்னா அதை விட ஒரு கிரிக்கெட் வெறியனா இருப்பான் போல இருக்கு. இது குறித்தே பேசி கொண்டிருக்கிறான். இந்த டீம் ஆச்சுன்னா அந்த டீம் அண்ணா இவன் விராட் கோலி, அவன் இவரு காம்பினேஷன், இவர் உடனே டயக்ராம் எடுத்து வரைஞ்சு காட்டுறாரு. இந்த டீம் இப்ப தோச்சுச்சுன்னா அந்த டீம் நான் ஏங்க உருப்படுற மாதிரி ஐடியாவே இல்லையா ஒருத்தருக்கும்? அப்போ அது என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எதுல நாட்டமா இருக்கிறீர்களோ அதை குறித்து தான் உங்க ஆவியும் சம்பாஷித்து கொண்டே இருக்கும். இப்ப ஆவி ஆவிக்குரிய ரீதியான காரியங்கள், தேவனுடைய சித்தத்தின் ஏதுவான காரியங்களை சம்பாஷிக்கவில்லை என்றால், அந்த சம்பாஷணை தேவனோடு கூட இல்லாத ஒரு சம்பாஷணை. அப்ப தேவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவன் அவன் பிசாசு. அப்ப யாரு கூட தான் உங்க ஆவி சம்பாஷித்து கொண்டிருக்கிறது? பிசாசோட. உங்க உடல் எதனால் ஆக்கிரமித்து இருக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில இருக்கீங்க? நீங்க பேய் பிடிச்சவங்கன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. டீமன் பொசஸ்ட். இந்த உடல்ல 2 பேர் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஒன்னு ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்து உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில அவரோட சும்மா சொந்த கதை சோக கதை எல்லாம் எடுத்து விடுறது கிடையாது. கிளீனா யோவான் 14:26 எடுத்து வாசித்து பார்த்துக்கோங்க. அப்ப உங்களுக்கு நான் சொல்றது புரியும். அப்போ நீங்க இவருக்கு இடம் கொடுக்கல, இவருடைய கற்பனைகளுக்கு நீங்க இடம் கொடுக்கலன்னா டக்குன்னு யாருதான் வருவா? அசுத்தாவி ஆக்கிரமிச்சிடும் உடம்ப. முடிஞ்சு போச்சு கதை. அவனோட செயல்பாடுகளை பார்த்து கொண்டே இருப்பார் ஆண்டவர். உங்க செயல்பாடு ஆண்டவர் தினத்துக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னத்தை குறித்து யோசிக்கிறான்? எவ்வளவு மனசு கஷ்டப்படும் தெரியுங்களா? ஒரு கிறிஸ்தவனாக பிறந்து ஒரு கிறிஸ்தவனாக வளர்ந்து முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து தேவனே இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு சில ஆண்டுகள் பரிசுத்த பாதையில் நடந்து அதற்கு பின்பே இந்த மாதிரி விராட் கோலி அவனும் உள்ள பூந்து இறங்கி, ரஜினிகாந்த், கமலஹாசன் இப்படியெல்லாம் சினிமா பார்க்கறதுல இறங்கிட்டு, இன்னும் சில பேர் அது சரி, அது கூட விட்டுருங்க, நம்ம ஸ்பிரிச்சுவல் ரீதியா பேசலாம். சில பேர் பாத்தீங்கன்னா எங்க பாஸ்டர் தாங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி, அவர் சொன்னா கேட்போம். அப்படியா? அவர் வேத வசனத்துல இருந்து சொன்னா பரவாயில்ல, அவர் கண்ட கதையெல்லாம் விட்டாருன்னா அப்படி கேட்டா சீரழிச்சு போறவன் தான் இன்னைக்கு 10ல் 8 பேர் இருக்கான். இப்படியெல்லாம் வழி மாறி போய் நீங்க ஒரு பக்கமா போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஆண்டவர் உங்களை தினத்துக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறார். நீங்க திருந்தி வருவீங்களான்னு. இந்த பூமி எங்கிலும் பார்க்கிறாராம், என்னை தேடுகிறவர்கள் யாரும் இல்லையோ என்று சொல்லி அங்கலாய்ப்போட பார்க்கிற கண்கள், அந்த அங்கலாய்ப்பின் கண்கள் என்று சொல்லி சங்கீதம் 14:2 எழுதியிருக்கிறது. சங்கீதம் 102 10 9 10 11 வசனங்கள் எழுதியிருக்கிறது. ஜக்காரியா 4:10 வசனங்கள் எழுதியிருக்கிறது. எபக்கூக் 1:13 எழுதியிருக்கிறது. இப்படியெல்லாம் பார்ப்பீர்களானால் இந்த வசனங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவராகிய தேவன் எல்லாற்று மேலேயும் கண்கள் வைத்து கரிசனையோடு பார்க்கிறானா. தயவு பெறதுக்கு யாரும் இல்லையாப்பா அப்படின்னு. ஒரு கம்பெனில இன்டர்வியூக்கு கூப்பிடுறான். எதற்காக இன்டர்வியூ கூப்பிடுறான் நீங்க நினைக்கிறீங்க? எவனாவது ஒருத்தனை செலக்ட் பண்றதுக்கு. ஆனா எப்படிதான் உங்களுக்கு கண்கள் இதை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறான்ப்பா அப்படின்னு. ரிஜெக்ட் பண்றது அவன் இஷ்டம் இல்லைங்க, உங்களை செலக்ட் பண்றது அவன் இஷ்டம். அதே மாதிரிதான் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பார்க்கறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, தன்னுடைய தயவை வழங்கும்படி. The moment you get in the framework of God's favor, your life will start changing. Your life will begin to transform. உங்க வாழ்க்கையானது அப்படியே தலைகீழா மாற தொடங்கிவிடும். தேவனுடைய கண்கள்ல தயவை பெற்றுக்கொண்ட அந்த மாத்திரத்துல அதான் பார்க்க போறோம். இப்போ நோவா, he was nobody, but now he is somebody. Why? நோவா யாருக்கும் தெரியாத ஒரு பாத்திரம். 10ஓட 11 கலந்து வாழ்ந்துட்டு இருந்தார். 140 கோடி ஜனங்க இருந்திருப்பாங்க அந்த காலகட்டங்கள் எல்லாம் சொல்லி வேதப்பாரர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 140 கோடி ஜனங்கள் மத்தியில ஒருவராய் இருந்து அப்படியே கலந்து அவரும் வாழ்ந்து கொண்டு வந்தார். அவருக்கே தெரியாது இப்படிப்பட்ட ஒரு தயவு அவரை சேரணும். ஏன்? அவருடைய சிந்தை வேறுபட்டு சிந்தித்த ஒரு காரியம். வேற விதமா அவர் யோசிச்சார்.
வேற விதமா அவர் செயல்பட தொடங்கினார். ஆண்டவராகிய தேவன் பார்க்கிறாருங்க. மேல போலாமா? indeed it was corrupt. பார்ப்பீர்களானால் இரண்டாவது முறை ஒரு வசனத்தை 2 முறை சொல்றாங்கன்னா, ஒரு வார்த்தை, சப்தம் என்று சொல்வார்கள், ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் 2 முறை வேதத்துல அதுவும் அடுத்தடுத்து வருதுன்னா அங்க ஒரு காரியம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? என்ன காரியம் இருக்கு? ஒரே காரியம்தான். ஆண்டவராகிய தேவன் உங்களை, என்னையும் உங்களையும் கூர்ந்து கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். பார்ப்பீர்களானால் மறுபடியுமாய் அலாசி பார்க்கிறார். மறுபடியுமாய் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் பார்க்கிறார், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் பார்க்கிறார். எவனாவது இருக்கானா, மிஸ் பண்ணிட்டோமா. டைட்டானிக் என்கிற ஒரு படத்தை பார்த்தேன் நான். உண்மை கதை தான். அதனால எனக்கு இந்த பயோகிராஃபி மூவி, அப்புறம் இந்த ட்ரூத், அதாவது உண்மை கதையெல்லாம் படமாக்குறதுன்னா பார்க்கறது ரொம்ப இஷ்டம் எனக்கு. ஏன்னா அது உண்மை கதை, கட்டுக்கதை இல்லை. என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப டைட்டானிக் படத்துல கடைசியா ஒருத்தன் வருவான், எல்லாம் ஹீரோ செத்து போயிடுவார், நம்ம ஹீரோயின் வந்து தொங்கிட்டு இருப்பாங்க. அது கட்டுக்கதை தான் நினைக்கிறேன், மேபி உண்மையா கூட இருக்கலாம். கடைசியில் அந்த படகுல விசில் அடிச்சுக்கிட்டே ஒரு போலீஸ் வருவாரு. இஸ் எனிபடி அலைவ், இஸ் எனிபடி அலைவ், யாராவது உயிரோடு இருக்கிறீர்களா, யாராவது உயிரோடு இருக்கிறீர்களா, சுவாசித்து கொண்டு இருக்கிறீர்களா, ஏதாவது சத்தம் வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு டார்ச் அடிச்சுக்கிட்டே போறார். யாராவது இருந்தா தூக்கி சேஃப் போட்ல போட்டு வேற ஒரு படகு, அங்க பெரிய கப்பல் ஒண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இவங்களெல்லாம் தூக்கி போட்டு போறதுக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் வாயில ஒரு விசில் வச்சுட்டு விசில் அடிப்பாங்க. அப்போ விசில் சத்தம் கேட்குது. அப்ப யாரோ ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த பக்கம் இந்த பக்கம் போங்க, டார்ச் அடிச்சு அந்த அம்மாவை தூக்கி இந்த படகுல போட்டு கொண்டு போய் காப்பாத்திடுவாங்க. அந்த அம்மா தான் பாட்டியா வருவாங்க. அதே மாதிரிதான் ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு இதை நான் நினைக்கிறப்போ என்னோட இருதயமானது மிகவும் கலங்கும். ஒவ்வொரு நாளிலும் இப்படிதான். யாராவது என்ன புரிஞ்சுக்கிறவங்க இருக்கிறீங்களா? நான் யாருன்று உன்னை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நான் தான்ப்பா உன் அப்பா, நான் தான்ப்பா உன் அப்பா, உன்னை படைச்சவன் நான் தான் உன் கடவுள். என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா? குழந்தை நல்லா வாழ்ந்துட்டு வருது, திடீர்னு எங்கேயோ விழுந்து கீழே தலையில அடிபட்டு மெமரி லாஸ் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்பா அம்மா படுற வேதனையை நீங்க பாத்தீங்கன்னா மனகசந்து அழுதுருவீங்க. யாரோ குழந்தை, யாரோ அப்பா அம்மா, யாருன்னே தெரியாது. ஆனா அந்த வேணா ஒரு டாக்குமெண்ட்ரியில பார்த்தேங்க, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல வந்துச்சு, கதறி கதறி அழுதுட்டாங்க. நான் அவன் அந்த அப்பா போய் கெஞ்சுறாரு, தம்பி தெரியலையாடா என்ன, உன்னை தூக்கி வளர்த்த தகப்பன்டா நான். ஒன்னொன்னா எடுத்து காட்டுறாரு. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு அவர். ஒரு பொருளை எடுத்து காட்டுறாரு. அவன் கோமாலாம் இல்லை, அவனுக்கு தெரியுது. ஆனா இவன் யாருன்னு தெரியல. என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி எதையோ பேசிட்டு இருக்கிறான்னு அடையாளம் தெரியல அவனுக்கு. கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருச்சு. அதுக்கு மருத்துவ உதவி கேட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்துச்சு. அது பார்த்து நான் கதறி எழுதுனேன். ஏன் தெரியுங்களா? அந்த இடத்துல நான் ஆண்டவரை பார்த்தேன். இந்த உலகம் அப்படித்தாங்க, பைத்தியக்காரர்களாய் மாறி அங்கே இங்கேயும் மெமரி லாஸோட சுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆண்டவர் யாருன்னு தெரியாம கண்டதையும் கண்டவனையும் ஆண்டவன் இவன் தான் என் கடவுள்னு இவனா ஒண்ணு வடிவமைச்சுக்கிறான். இவனா ஒரு கல் எடுக்கிறான், ஒரு மரத்தை எடுக்கிறான், செதுக்குறான். இதுதான் என் கடவுள், இவரு தான் என் கடவுள்னு. ஆண்டவர் எப்படி கதறி எழுவார் தெரியுங்களா? ஏன்னா அவர் இந்த மாதிரி ஆட்கள் தான் தேடி தேடி போறாரு. அப்ப அவர் அந்த தகப்பன் ஒரு பொருளை எடுத்து காட்டுறாரு. டே நீ 1 வயசா இருக்கிறப்போ உனக்கு இதை வாங்கி கொடுத்தேன்டா, ஞாபகம் இல்லையா? டே நீ 2 வயசா இருக்கிறப்ப அந்த பையனுக்கு 9 வயசு ஆகுது, வாங்கி கொடுக்குறேன், ஞாபகம் இல்லையா? அப்பாவை பாடுறா, உன்னை தூக்கிட்டு போவேனேடா அப்படின்னு அவங்க அம்மா அதுக்கு மேல அழுகுறாங்க. அந்த பையனுக்கு ஞாபகமே வரல. அதுக்கு ஒரு பெரிய சர்ஜரி செஞ்சு அவனோட அந்த ஞாபகம், அந்த மறதியற்ற அந்த இடத்துல ஒரு சர்ஜரி செய்யணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ கோடி வேணும்னு சொல்லி அவங்க கதறதை நான் பார்த்து மிகவும் மிகவும் ரொம்ப கஷ்டமா போச்சு எனக்கு. ஏன் தெரியுங்களா? இப்படிதான் என்னையும் உங்களையும் வணைந்த சிருஷ்டி கர்த்தராகிய ஆண்டவர் கதறுகிறார் ஒவ்வொரு நாளிலும். என்ன தெரியலையாப்பா, அடையாளம் தெரியலையாப்பா, யார் யாரையோ போய் கும்பிடுறிய, யார் யாருக்கோ மரியாதை செலுத்துறிய, யார் யாருக்கோ போய் என்னத்தையோ இல்லாம செய்றிய, மலைக்கு போற, இங்க கீழே போற, அங்க போற, இங்க போற, இந்த கோயிலுக்கு போற, முட்டிலேயே நடந்து போற, உடம்புல சவுக்கால அடிச்சுக்கிற, ரத்தம் வர அளவுக்கு நீ உடம்ப கீறிக்கிற, நாக்குல இத கம்பி ஏத்திக்கிற, இங்க ஏத்திக்கிற, இது இப்படியெல்லாம் நீ வேதனைப்பட்டு நான் உன் கூடயே நின்றுட்டு இருக்கிறேன். என்ன அடையாளம் தெரியலையா ராஜா உனக்கு? யாரையோ தேடி போயிட்டு இருக்கிறிய. பிசாசு உன்னை வஞ்சித்துட்டான், உன்னை திசை மாத்தி விட்டுட்டான், உன் ஞாபகத்தை மறுக்கடிச்சுட்டான், மழுக்கடிச்சுட்டான், புத்திய மழுக்கடிச்சு போச்சு அப்படின்னு தேவனுடைய கதறல்களை கண்டு கொள்ளுகிறவன் யாரும் இல்லையோன்னு எழுதுற வசனம் தான் இந்த சங்கீதம் 14:2. அதை மறந்தே போயிடாதீங்க, அதை வாசிங்க இன்னைக்கு. புரியுதுங்களா?
கண்கள் அலைந்து திரிகிறதாம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க கிறிஸ்தவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை, அதற்கு மாற்று கருத்தும் இல்லை. நான் கிறிஸ்தவனா இருக்கேங்க, நான் அந்நிய மதத்தாரை போல நான் கல்லோ மண்ணோ மரத்தையோ வணங்கல, இல்லைங்க, அப்படி இல்லை. தேவனுடைய கற்பனைகளை நீங்க கை கொண்டு தேவனோடு கூட இணைந்து, அதாவது நீங்க மூச்சு காத்து விடுறப்போ இது வேற ஒருத்தர் மூச்சு காத்து சுவாசம்னு உங்களுக்கு தோன்றதா? எப்பாவது தோணிருக்கா? தோணாது. ஆனா இந்த சுவாசமானது தேவனுடைய சுவாசம். உங்க சுவாசத்தோட உங்க ஆவியோடு அது கலந்து இருக்கிறது, அப்படியே கலந்து இருக்குது. அதனாலதான் உங்களுக்கு அது வித்தியாசம் தெரியல. ஆனா அங்க ரெண்டு விதமான ஒரு காரியத்தை அங்க நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவி, அது தேவனுடைய ஆவி, ரெண்டும் கலந்து இருக்குது. அப்போ தேவனில் நீங்க கலந்து பிணைந்து ஒவ்வொரு நாளிலும் நடக்கிறப்போ அது வேறு விதமான ஒரு அனுபவம். அது 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 அந்த வழியில நடந்து செல்லுகிறவர்களுக்கு தான் அது தெரியும். அதை செல்லாதவர்கள் வித்தியாசமா தான் இருப்பாங்க ஆண்டவருடைய கண்களில். ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் பார்க்கிறார். இப்ப பாருங்க, இந்த காலகட்டத்துல நீங்க இதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். Indeed, it was corrupt. And for all flesh had corrupted their way on the earth. 11வது வசனத்துக்கும் 12வது வசனத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னன்னு பார்ப்பில்லானால், உலகம் எங்கிலும் பார்ப்பில்லானால் வன்முறையும் அங்கு கெட்டு சீரழிஞ்சு போன காரியமும் இருந்தது. இட் வாஸ் அபவுட் சம்திங், நாட் அபவுட் சம் ஒன். மனிதர்களை குறித்து அங்க பார்க்கல, அங்க காரியம் கிடையாது. பூமியானது கெட்டு ஒழுங்கினமற்று சீரழிந்திருந்தது. அதாவது பூமி அப்படி இருந்த பூமியை தான் அவர் ஒழுங்கா இருக்குனார். 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தெல்லாம் இப்ப நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? அப்ப அங்க பூமியை பார்க்கிறார். பூமியவே கெட்டு சீரழிச்சுட்டானுங்க, கண்டதையும் பண்றானுங்க, செயல்பாடுகளை பார்க்கிறார். ஆனா அங்க மனிதனை குறித்து எழுதவில்லை. இது அத்தனை காரியங்களும் கெட்டு சீரழிஞ்சு போனதற்கு அங்க மூல காரணம் யாருன்னு கேட்டா மனிதன். மனிதன்னா மனுஷன்தான். ஃபார் ஆல் ஃபிளஷ், எல்லா மாம்சரிகமான செயல்களை பார்க்கிறார். அங்க ஆவிக்குரிய செயல்பாடே இல்லை. மறுபடியும் இன்னொரு விஷயம், யாரும் மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிற அந்த அக்கறையில பார்க்கிறார். அங்க ஒருவனையும் ஆண்டவரால் கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவருடைய கண்ணில் பெரிய ஒரு ஸ்கேனிங் மிஷின் இருக்குங்க. எத்தா பெருசுனா உலகத்தையும் அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஷைன் அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு போயிடும். அப்படி ஸ்கேன் பண்றாரு. மறுபடியும் பாத்தீங்கன்னா ஸ்கேன்ல 0 ரிசல்ட்ஸ்னு வருது. யாருமே இல்லைங்க, ஒரு ரிசல்ட் தான் வருது. அதாவது அந்த ஒரே ரிசல்ட் தான் திருப்பியும். சில டைம் ஸ்கேனிங் மிஷினுக்குள்ள நம்மளை போட்டு எடுப்பாங்க. அப்போ எம்ஆர்ஐ எல்லாம் பண்றப்போ அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு டாக்டருக்கு சந்தேகம் வரும், இன்னும் ரிப்பீட் பண்ணுங்க இந்த ஸ்கேனை, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, சரியா அவங்க இது பண்ணல அப்படின்னு மறுபடியும் உங்களை ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. புரியுங்களா? ஆனா ரிசல்ட் பாத்தீங்கன்னா அதே ரிசல்ட் தான் வருது. சரி, ரைட், அப்போ அதை சரியா தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட். என்ன, சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை கூட ஸ்கேன் பண்ண வைக்கிறவங்க டாக்டர்ஸ் இருக்காங்க. நல்ல டாக்டர் இருந்தா அப்படிதான், கொஞ்சம் சந்தேகமா இருந்தா கை வைக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் நம்ம டாக்டர், நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் பெரிய டாக்டர். அவர் டாக்டர்களுக்கெல்லாம் டாக்டர், மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர், விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானி. அவர் இன்னொரு முறை ஸ்கேன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கேன் பண்றாரு. ஆனாலும் இருதயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆதங்கம், யாராவது இன்னொருத்தனை இருந்துட மாட்டானா அப்படின்னு. இன்னைக்கு உங்களை என்னை அப்படிதாங்க தினத்தையும் அவர் தேடிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாள்ல நீங்க எழுந்து அங்க கட்டில் அறையில நீங்க உங்க வீட்டு இதுல பெட்ரூம்ல உட்காந்து நீங்க இதைத்தான் யோசிக்கணும். உங்க கண்களில் இன்றைக்கு நான் தயவு பெறணும் ஆண்டவரே. சுவாமி, நேற்று தினத்தில் நான் தயவு பெற்ற மாதிரி இன்றைக்கும் தயவு பெறணும். உங்க கண்களில் நான் தயவு பெறணும். நீங்க என்னை கண்டுபிடிக்கணும். எப்படி ஆண்டவரால் கண்டுபிடிக்க முடியும்? ஏன் நோவா மட்டும் அந்த ரிசல்ட்ல வந்துகிட்டே இருந்தார்? ஒரே நம்பர் தான், ஒரே ஆள். ஏன்னு கேட்டா அவர் ஒருத்தருக்கு தான் இந்த ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அறிஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டார். ஆனா ஆண்டவர் ஒன்னும் அவர் கண்டுபிடிக்கல. ஆண்டவருடைய சம்பாஷணை ஒன்னும் வரவே இல்லை அவருக்கு. ஆனா அவருடைய எண்ணம் எப்படியா இருந்தது பாத்தீங்களா? அவருடைய நோக்கம் எப்படியா இருந்தது பாத்தீங்களா? தெய்வீக நோக்கம், ஒரு தெய்வீக செயல்பாடு. அங்க தேவனுடைய கண்களில் நோவா தயவு பெற்றார். இதோட நாம் இந்த அத்தியாயத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம். நான் இன்றைக்கு ஆவில நிரம்பி தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால் சொல்லக்கூடிய ஒரே காரியம், பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய சிந்தை தேவனுடைய சிந்தையோட இணைந்து பிணைந்து இருக்க வேண்டும். அப்படி நீங்க அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா
உங்களுக்கு நான் சொன்னா வார்த்தைகளால வர்ணிக்க முடியாதுங்க. அது வேற விதமான ஒரு அனுபவம். சில நேரம் மனம் கசந்து அழுவீங்க. சில நேரங்கள்ல அளவு கடங்காத மகிழ்ச்சி, பிரச்சனைகள் மத்தியில அளவு கடங்காத மகிழ்ச்சியெல்லாம் நிரப்பப்பட்டிருப்பீங்க. யாரும் உங்களுடைய அந்த என்ன சொல்ற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்வாருங்க இல்லைங்களா, ஒரு தன்னம்பிக்கையை சீரழிக்கவே முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எப்பவுமே மகிழ்ச்சியா எப்படியா இருக்கிற நீ அப்படிமா. ஏன்னு கேட்டா, தேவனோடு கூட நீங்க பிணைஞ்சிட்டீங்க, அப்படியே ஒன்றாயிட்டீங்க. புரியுதுங்களா? அதனாலதான் இந்த 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல வாசிக்கிறப்போ, மணவாளன் மணவாட்டி, மணவாட்டி தான் சபை இல்லைங்களா? மணவாளன் கல்யாணம் கட்டிக்கிறது. கல்யாணம் கட்டிக்கிறதுப்ப என்ன? யூ ஆர் நோ மோர் டூ பீப்புள், யூ ஆர் ஒன் பாடி, யுனைடெட் அஸ் ஒன் பாடி, ஒன் ஃபிளஷ், ஒன் ஸ்பிரிட். அப்படி இருக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா, சில பேர் 50வது கல்யாணம் 60ஆம் கல்யாணம்லாம் இருக்கும். பார்த்து கேட்டு பாருங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லாம இல்லை, ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ஒரு மனத்தோட வந்துருவாங்க. அந்த ஒரு மனமா சரி சரி விடுங்க, தெரியாம சொல்லிட்டேன், போங்க போங்க நீங்க பண்ணுங்க. அவர் சொல்ல, இல்ல பரவாயில்ல, நானும் யோசிச்சு பார்த்தேன், நீ சொன்னதுதான் கரெக்ட், இல்ல நீங்க பண்ணுங்க அப்படின்னு ஒரு மனத்துக்குள்ள வந்துருவாங்க. பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்குவாங்க, ஆனா அப்படியே ஒரு மனத்துக்குள்ள வந்துருவாங்க. அப்படிதாங்க ஆண்டவருக்குள்ள இருக்கக்கூடிய உறவு இருக்கும். இந்த மாம்சம் சொல்லுவதை நீங்க கேட்க மாட்டீங்க, ஆவி சொல்றதான் கேட்பீங்க. ஏன்னா அந்த ஆவி ஆளுமை செய்கிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரங்களை தாழ்த்துவோம், நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி. இந்த எளிதான ஒரு போதனை, ஆனால் மிக முக்கியமான ஒரு போதனை. உம்மோடு கூட இணைந்து நடப்பது எப்படி, எதற்காக இணைந்து நடக்க வேண்டும், ஆண்டவரோடு இணைந்து பிணைந்து நடப்பதற்கு சாத்தியக்கூறு நோவா. அவரை கொண்டு, ஆண்டவரே நீர் எவ்வளவாக எங்களை நேசிக்கிறீர், ஒவ்வொரு நாளிலும் எவ்வளவு ஏக்கத்தோடு கூட ஆதங்கத்தோடு கூட நீ இந்த உலகத்தை நோக்கி நோக்கி பார்க்கிறீர், உம்மை தெரிந்து கொள்கிறவர்கள் யாரும் இல்லையோ என்று சொல்லி கண்களிலே நாங்கள் தயவு பெறும்படி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் மன்றாடி கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சப்ஸ்கிரைப் செய்யுங்க, எல்லா வீடியோஸையும் பாருங்க, தவறாம பாருங்க. எங்க சேனல் டீடைல்ஸ், வீடியோஸ் எல்லாம் உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி எக்ஸ் தளங்கள்ல நீங்க போடுங்க. கத்தருக்குள்ள பிறரை வழி நடத்துவதற்கு மிக உபயோகமா இருக்கும். முதல்ல நீங்க பாருங்க, நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு நீங்க பாருங்க, நீங்க கேளுங்க, கேட்டுட்டு உங்களுக்கு சமாதானமா இருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க, வற்புறுத்தல, யாரையும் வற்புறுத்தல. அதே போல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடமை உண்டு. இந்த உலகத்துடைய ரட்சிப்புக்காகவும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அழிந்து போகிற மாந்தர்களுக்காக ஜெபம் செய்யுங்க. ஊழியம் செய்கிறவர்களுக்கு, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் எல்லாத்துக்கும் ஜெபம் செய்யுங்க. ஏன்னா அவங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போயிட்டு இருக்கு, அவங்க எல்லாம் திருந்தணும் இல்லைங்களா? அதே போல எங்க ஊழியத்துக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதைத்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் யாரையும் தேடி போகாதிருங்கள், கர்த்தரை தேடி போங்க. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. வேதம் 19:26 மத்தேயுல அதுதான் சொல்லுது. பிலிப்பியர் 4:6 அதுதான் சொல்லுது. மத்தேயு 21:22 அதுதான் சொல்லுது. ஜெபிக்கிறப்போ விசுவாசத்தோட ஜெபிங்கள், இதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புங்கள். கர்த்தருக்கு மேல ஒருத்தரும் கிடையாதுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம். ஆமென்.